நீங்க எல்லாரும் கேட்ட அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லணும்னா, மேகலா அவங்க எல்லாரையும் விட்டு சின்ன வயசுல ஓடி போன எல்லா சம்பவங்களையும் உங்ககிட்ட சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், புரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மேகலாக்கு நடந்த கஷ்டங்கள் இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் நடந்திருக்காது. அப்படி நடந்துருச்சுன்னா சத்தியமா அவ இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருந்திருக்க மாட்டான். சின்ன வயசுல மேகலா அவ அத்தையோட தலையில உலக்கையால அடிச்சிட்டு அவ ஓடி போய் சேர்ந்த இடம் திருச்சூர். அப்ப என்ன பண்றதுனே தெரியாம அனாதையா போயிட்டு இருந்தப்போ அங்க ரங்கராஜன் ஒரு வயசானவர் ரயில்வே ட்ராக்ல விழுந்து சூசைட் பண்ணிக்க போனாரு. அப்போ மேகலா தான் அவரை காப்பாத்தினா. அப்புறம் அவர் கூடயே அப்படியே பெங்களூர் போயிட்டார். அங்க அந்த பெரியவர் இழந்த சொத்துலாம் மேகலாவோட தீவிர முயற்சினால அவருக்கு திரும்பி கிடைச்சது. அதனால ரங்கராஜன் மேகலாவை தன்னோட வளர்ப்பு மகளாவே ஏத்துக்கிட்டாரு. மேகலா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அவரோட சொத்துக்கள் எல்லாம் மேகலா பேர்ல எழுதி வச்சாரு. ஆனா அதை தெரியாத அவங்க சொந்தக்காரங்க மேகலாவையும் ரங்கராஜன் சாரையும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மேகலாவால தாங்க முடியல. அங்கிருந்து கிளம்பி மலேசியா போயிட்டா. மலேசியாவுக்கு போன மேகலா அங்க திலீபன் ஒருத்தரை சந்திச்சா. அந்த திலீபன் அவளுக்கு எப்படியாவது உதவி செய்வார்னு நம்பினா. ஆனா அவன் மேகலா மேல இருந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு நாடகம் ஆடினான். அவளுக்கு மலேசியால சிட்டிசன்ஷிப் வேணும்னா கண்டிப்பா திலீபனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போறோம் அப்படின்னு சொன்னான். மேகலாவும் அப்பாவித்தனமா அதை நம்பி ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சது அவன் தன் மேல இருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் அவளை ஏமாத்த பார்த்திருக்கான்னு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அவ இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தா. இந்தியாவுக்கு வந்த மேகலா ஆந்திராவுக்கு போய் சேர்ந்தா. அங்கதான் என்னோட ஃப்ரெண்டு நீலிமாவை சந்திச்சா. அங்க ஒரு நாள் டிவி நியூஸ் மூலமா தான் அத்தை உயிரோட இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா. உடனே தான் குடும்பத்தோட சேரணுங்கிற ஆசையில தமிழ்நாட்டுக்கு வந்தா. நீலிமா மூலம்தான் மேகலா எனக்கு அறிமுகமானா. அதுக்கப்புறம் நான் தான் மேகலாவை ஒரு வேலைக்காரியா உங்க வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தேன். அந்த நிலைமையில தான் பூபதி விஸ்வத்தோட ஃப்ரெண்ட சந்திச்சாரு. பூபதி மேகலாவை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டான். அந்த விஸ்வம் அப்படியே நம்பி மேகலா விட்டுட்டு போயிட்டாரு. இப்பதான் எல்லா உண்மையை தெரிஞ்ச அப்புறம் மேகலாவை தேடி வந்திருக்காரு. ஓ காட், சதி விஸ்வம் யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு நம்ம ஹோட்டல் சாப்பிடும் போது கிரெடிட் கார்டு மாறி போச்சுன்னு ஃபோன் பண்ணாரு தெரியுமா? நம்ம இந்த வீட்டில் இருக்கும் போது கூட விஸ்வம் தான் வந்து என்கிட்ட கார்டே கொடுத்தாரு. பக்க
கனத்துல வந்து கூட மேகலா ஐயோ ஐயோ ஐயோ. நான் பாவி பெத்த பொண்ணை போய் தவிக்க விட்டுட்டு தினமும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி நல்ல வசதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேனே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பொண்ணுக்கு செஞ்ச பாவம் தீரவே தீராது. ஐயோ. நான் கொஞ்சம் உறுதியா இருந்திருந்தா என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டா. ஆமா திவாகர், இப்ப கூட தனியா போக வேணாண்டுதான் மேகலா ஹெல்ப் கேட்கறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. ஐயோ, எனக்கு எனக்கு எல்லாமே இப்பதான் புரியுது. மேகலா என்கிட்ட போன்ல பேசும்போது விஷ்வம் என் பக்கத்துல இருந்தாப்ல. போன் கீழே விழுந்து ஹார்ட் லக். சரி, இப்போ என்ன பண்றது? நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. விஷ்வம் வேற இந்த தியாகோட கஸ்டடியில் இருக்காருன்னு சொல்றாங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இந்த பாருங்க, நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண வேணாம். உடனே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வாங்க. திவாகர், ஆனா விஸ்வம் மேகலாவை தேடி இங்க வந்ததாவும், அப்ப மேகலா கிட்ட இருந்து ஏதோ போன் வந்து விஸ்வம் கிளம்பி போனதா வந்தவர் சொன்னாரே. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கிட்ட எந்த சொல்யூஷனும் கிடையாது. நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடுவோம், அவங்களால இதை சால்வ் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ண வேணாமா? மாப்பிளே, அனிதா, நானும் உங்க கூட வரேன். என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. என் பொண்ணுக்காக யார் கால்ல வேணாலும் நான் விழறேன். மாப்பிள, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன? என் பொண்ணையும் கூட சேர்த்து வைங்க மாப்பிள. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்களேன். இந்த பாருங்க, ஒண்ணுமே ஆகாது. நாங்க வரும்போது மேகலாவோட தான் வருவோம். கவலைப்படாதீங்க. நீ உள்ள கூட்டு போ. நீங்க வா. பாத்தீங்களாடி, உங்க கையை வயிற்றுலயே பிறந்து எதையும் சொல்லாம எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டா. அவ இத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு என்ன கொண்டு இருந்தாலும் பரவாயில்லையே, நல்லபடியா போய் சேர்ந்திருப்ப. வந்துருவாளாடி? என் பொண்ணு வந்துருவாளா? கண்டிப்பா வந்துருவா. சார், எப்போ என்ன நடக்கும்னே தெரியல சார். எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். பயப்படாதீங்க சார். எப்படி சார் பயப்படாம இருக்க முடியும்? அந்த தியாவுக்கு எங்க அக்கா மேல கொலவெறியோட இருக்கான். எங்க அக்கா இப்ப எங்க இருக்காங்க, என்ன விவரம்னே தெரியல. சார், நான் கூட மேகலாக்கு இப்ப ஃபோன் பண்ணேன். ஆனா அவன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. அவ யூஷுவலா மொபைல் ஸ்விட்ச் ஆஃபே பண்ண மாட்டா சார். அதை நினைச்சாலே அவளுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குமோன்னு பயமா இருக்கு சார். சார், அந்த விஷ்வம் எப்படி தியாகு கிட்ட மாட்டானே தெரியல சார். தியாகு அவனை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பிரச்சனையே வேண்டான்னு மேகலா நினைச்சப்போ நீங்க தான் அவளுக்கு தைரியம் கொடுத்தீங்க. நீ துணிச்சலா எதிர்த்து நில்லுமா, நான் இருக்கேன்னு சொன்னீங்க. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் சார் மேகலா இதுல முழுசா இறங்கினா. ஆனா இப்ப அவ எக்கு தப்பா போய் மாட்டிட்டாளுன்னு எனக்கு பயமா இருக்கு சார். மேகலா இதுல முழுமூச்சா இறங்கினது உண்மைதாம்மா. இப்போ அவளோட பிரச்சனையில இருந்து அவளை நம்ம விடுவிக்கணும், அதாவது காப்பாற்றணும். அது என்னோட கடமை. இந்த பிரச்சனைனால எங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் நல்லா சண்டையே வந்துருச்சு சார். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சார். எல்லாத்தையும் விட்டுட்டு கிராமத்துக்கு போயிடலான்னு முடிவு பண்ணப்பதான் அக்கா இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. எப்படியாவது எங்க அக்காவை மீட்டு கொடுத்துருங்க சார். நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கிராமத்துக்கு போயிடுறோம் சார். எங்களுக்கு எந்த வம்பு தும்பு வேண்டாம். கவலைப்படாதப்பா, மேகலாக்கு ஒண்ணாகாது. பொறுமையாரு. ஹலோ, யா, அந்த தியாகு இப்ப எங்க இருக்கா? அவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? அவன் எந்த வித்தியாசமான மூமெண்ட்ஸ்ல இருக்கா? எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஓகே ஓகே ஓகே, உடனே எல்லாரையும் அலர்ட் பண்ண சொல்லுங்க. எனக்கு ½ அன் ஹவர்ல இன்ஃபர்மேஷன் வரணும். அந்த தியாகு தமிழ்நாட்டோட எந்த கடைக்குடி கிராமத்துல இருந்தாலும் சரி, எனக்கு எல்லா விவரமும் உடனே வந்தாகணும். ஓகே 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 ஓகே, என்னோட பர்சனல் மொபைலுக்கு கால் பண்ணுங்க. குயிக். கவலைப்படாதீங்க, அந்த தியாகுவை வளைச்சிட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடும்.
மறைஞ்சு விளையாடுனது போதும். அந்த ராஸ்கல் தியாகுவை நேருக்கு நேரா சந்திக்க வேண்டியதுதான். அக்கா அங்க பாருங்கக்கா. ஏய் என்னடா இது நடு ரோட்ல நின்னுன்னு போலீஸ் செக் பண்ணி நிக்குது. கடத்தல் நியூஸ் கேள்விப்பட்டா என்னைக்கு ஒரு நாளைக்கு நிக்குவாங்கக்கா இப்படி. அறிவில்லடா உனக்கு? வேற வழி விட்டு இந்த வழியில வந்து நிக்கிறேன். இல்லக்கா இதான்க்கா ஈஸியான ரோடுன்னு வந்தேன். எப்பவுமே செக்கிங் நிக்க மாட்டாங்கக்கா. இன்னைக்கு என்னமோ திடீர்னு நிக்கிறாங்க. ஏய் போலீஸ் இருக்காங்கன்னு ஏதாவது சொல்லணும்னு நினைச்ச மோள சங்க அறுத்துருவேன். ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்து நிறுத்து, ஓரங்கட்டு ஓரங்கட்டு. ஏய் பயப்படாம நிறுத்துடா பாத்துக்கலாம். ஏய் வண்டியை நிப்பாட்டு, வண்டியை நிப்பாட்டு. நிறுத்து நிறுத்து. ஐயோ இவரா? வணக்கம்யா, நல்லா இருக்கீங்களா? டிரைவரோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், லைசென்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டியா? இன்னும் செக் பண்ணல சார். சீக்கிரம் பண்ணியா? சரி சார். உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? கீழே இறங்குங்க. என்ன வண்டியில ஏதாவது பதுக்கி வச்சிருக்கியா? நாங்க கள்ளக்கடத்தல் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க. நாங்க அதைத்தான் பிடிக்க போறோம்னு உனக்கு யார் சொன்னது? கான்ஸ்டேபிள் ஐயா தான் சொன்னாரு. கான்ஸ்டபிள் இங்க வாயா. சார் ஏயா வரவன் போறவங்க கிட்ட எல்லாம் ஏன் நிக்கிற, எதுக்கு நிக்கிறேன்னு புள்ளி விவரத்தோட சொல்றியா நீ? சாரி சார். ஓ டிக்கில இன்னொரு தடவை செக் பண்ணு போ. ஓகே சார். அப்புறம் இல்லதா மெட்ராஸ் ஜெயில பார்த்தது தொழிலால எப்படி போகுது? சார் நான் இப்ப எங்கேயும் போறதே இல்லைங்க சார். அது எப்படி? அடிதடி, வெட்டு குத்து, கஞ்சா, ஆடின காலம் பாடின வாயும் சும்மாவா இருக்கும்? அதெல்லாம் ஒரு காலம் சார். ஆமா இவங்க யாரு? சார் இது என் அக்கா பொண்ணு சார். பேர் என்ன? லதா சார். நான் உன் பேரை கேட்கல, அவங்க பேரை கேட்டேன். சார் அது வந்து ஈஸ்வரி சார். யோ உன்னை கேட்கலையா? ஏன் அவங்க என்ன ஊமையா? உன் பேர் என்னம்மா? அட உன்னைத்தான் கேட்கிறேன், சொல்லு. ஈஸ்வரி சார். ஆ சார் எல்லாம் செக் பண்ணிட்டேன் சார். ஆ. ஒன்றும் இல்லை. சரி கிளம்புங்க. ஏதோ விஸ்வத்தை காப்பாத்திட்டேன். ஏறு உள்ள ஏறு ஏறு. போ எறா வண்டிய. बेटा प्रसाद बल सिद्धिरस्तो महदैश्वर्याप्य विद्धिरस्तो. சாமி பூஜை எல்லாம் முடிஞ்சதா? இப்போ ஒரு தோஷ பரிகாரம் முடிஞ்சது. இன்னும் அரை மணி நேரத்துல இன்னொரு பரிகாரம் பண்ணணும். பாப்பாவை அழிச்சுட்டு போயிட்டு ஸ்நானம் பண்ணி அழிச்சிட்டு வந்துருங்க. பசிச்சதுன்னா பழம் மட்டும் கொடுங்க. சாதம்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு விரதம் இருக்கணும். என்னப்பா இது? ஹோமோ அது இதுன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி போர் அடிக்கிறீங்களே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாரு. அதுக்கு தானே இதெல்லாம். அதுக்காக இப்படியா? காலையில இருந்து மந்திரம் புகன்னு கண்ணெல்லாம் எரியுதுப்பா. இன்னும் 1 மணி நேரமா பொறுத்துக்கோ. சரிங்க. போ பாபா வந்துட்டு போய் சாமி சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வா. நல்ல பொண்ணு. டேய் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஆண்டவா. தியாகு. அட வாங்க கமிஷனர் சார். நீங்க இப்படி ரிலாக்ஸா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுற அளவுக்கு நாட்டுல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு. சந்தோஷம். நாங்க இங்க சாமி கும்பிட வரல. அப்ப நீங்க வந்த வேலையை பாருங்க. நமக்கு இந்த பூஜை புனஸ்காரம்லாம் இன்னும் நிறைய இருக்கு சார். உத்தரவு வாங்கிக்கிறேன். தியாகு, நடிச்சது போதும். நாங்க உன்னை தேடி தான் வந்திருக்கோம்.
என்ன தேடியா? எதுக்கு சார்? மேகலா விஷயமா தான். ஆண்டவனே, என்னடா இது சோதனை. சொல்லுங்க சார். மேகலா எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க. மேகலா எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மரியாதையா சொல்லிடுங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு நல்லதா இருக்க சொல்லிட்டேன். என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே சார், கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை திங்குன்னு ஆடிச்சான். அது இதானா சார்? நானே காலையில இருந்து புகையில கண்ணை கசக்கிட்டு ஓமத்துல உட்காந்துருக்கேன். அதை கெடுக்கிறதுக்கு உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க சார்.